குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கான்னு கேட்குறாங்க. கத்தி பேசினா ப்ரெஷர் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி, எதுவும் பேசாம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏன் ஏதோ பிரச்சனையான்னு கேட்குறாங்க. என்னத்த சொல்ல? தாய்க்கு பின் தாரம், தாரத்திற்கு பின் பெற்றவர்கள் ரோட்டின் ஓரம். ரயில் போன பிறகுதான் தண்டவாளம் தெரியும். இவங்க கூட பழகு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வண்டவாளம் தெரியும். தெரியும். ஏம்பல அப்பா அம்மா 2000 பணம் அனுப்ப சொன்னாங்க. வாண்ட சொல்லி அனுப்பிச்சுட்டியா? இல்லைங்க, அனுப்பல. என் ஃப்ரெண்டு ஒரு 2000 வேணும் அவசரமா அப்படின்னு கேட்டா, அவட்ட கொடுத்துட்டேன். ஏம்பல பெற்றவங்களோட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா? ஏன் என் கூடவே இருக்க என் ஃப்ரெண்டுக்கு நான் தரக்கூடாதா காசு? என் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, அதான் உன் அக்கௌண்ட்லேருந்து அனுப்ப சொன்னேன். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க, மற்றவங்க வந்து கடமைக்காக தான் கூட இருப்பாங்க, பெற்றவங்க மட்டும்தான் கடமை செய்யறதுக்கு கூட இருப்பாங்க. எங்காத்தா ஒரு கோயில், எங்கப்பா அதில் சாமி. ஏங்க ஒரு 1000 ரூபா கொடுங்க. ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்க. என் புருஷனுக்கு என் மேலே கொள்ள ஆசைங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் கேட்கும் போதெல்லாம் 1000 500ன்னு அள்ளி கொடுப்பாரு. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? லோன் கட்ட தான். ஏங்க இந்த குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீன்னா அது சனி பயிற்சி. நீ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது உன் தங்கச்சியும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது குரு பயிற்சி. ஏங்க நம்ம பையனை நான் அடிச்சிட்டேங்க. ஏய் உன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறேன் நம்ம பையன் மேலே கையை வைக்காதன்னு. பின்ன என்னங்க, பருப்பு டப்பாயில இருந்து 1000 ரூபா எடுத்துக்கிட்டான். ஏய் பருப்பு டப்பால் 400 தான் இருந்தது. நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிடிச்சவங்க பேசட்டும், பிடிக்காதவங்க போகட்டும், அவ்வளோதான். ஏங்க ஒரு 1000 ரூபா கொடுங்க. ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்க. என் புருஷனுக்கு என் மேலே கொள்ள ஆசைங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் கேட்கும் போதெல்லாம் 1000 500ன்னு அள்ளி கொடுப்பாரு. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? லோன் கட்ட தான். வறுமையில் இருக்கும்போது வாங்கன்னு கூப்பிடாத உறவையும், நல்லா வாழும்போது வரவேற்கிற உறவையும் உங்கள் வாசலோட முடிச்சுக்கோங்க. இந்தாங்க போய் வாங்கிட்டு வாங்க. கல்யாணம் ஆனால் பொறுப்பு வரும்னு சொன்னாங்க. ஆன பிறகு தான் தெரியுது பருப்பு வாங்க கூட நாம தான் போக வேண்டியிருக்கு. சொந்தக்காரன் சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்கணும். அளவுக்கு மீறினா வாயும் வெந்துடும், வாழ்க்கையும் நொந்துரும். ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு லாட்டரியில உங்களுக்கு 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னை கடத்திட்டு போனவன் 1 கோடி ரூபா கொடுத்தாதான் உன் பொண்டாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணுறது இருக்கட்டும்ல. நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு லாட்ரி தானே விழுந்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு இங்கே 2 லாட்ரி விழுந்திருக்க. 2 லாட்டரியா? ஒரு லாட்டரியில 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்தி